பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை ஆபுக் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதித்திரமாக நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாக வரை. அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தமாக நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாக வரை. அல்லேலூயா. ஜெபிக்கிற நாம ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய தரிசனங்களை பார்க்கணும். தரிசனங்களை என்னை குறித்து ஆண்டவரே நீர் என்ன திட்டம் வைத்திருக்கிறீர் அப்படி என்று சொல்லி தேவனிடத்துல கேட்கணும். தரிசனத்தை எழுதி அதை கடந்து ஓடுகிறவன். அல்லேலூயா. தரிசனம் அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த தரிசனத்தை எழுதி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே இந்த தரிசனம் எனக்குள்ள நிறைவேறட்டையா, நீர் வைக்கப்பட்டிருக்கிற இந்த தரிசனம் எனக்கு நிறைவேறணும். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவில் அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமா வரும், அது தாமதிப்பதில்லை. அல்லேலூயா. அப்ப இயேசு தரிசனம் கொடுத்தார்னா அது உண்மையானால் இதை நிறைவேற்றுவார். இந்த வார்த்தையை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. குறித்த காலத்துல அவர் தரிசனத்தை கொடுத்து, ஒருவேளை உங்களுக்கு வருடங்கள் கடந்திருக்கலாம், மாதங்கள் கடந்திருக்கலாம். ஆண்டவரே நீங்க தரிசனம் கொடுத்தீங்களே, ஏன் எனக்கு இன்னும் நிறைவேற்றல? இந்த வார்த்தையை மறந்து விடாதீங்க. குறித்த காலம் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இன்னும் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவில் அது விளங்கும். அந்த தரிசனம் பொய் சொல்லாதுங்க. அல்லேலூயா. தேவன் பொய் சொல்ல மாட்டார். அவர் பொய் சொல்லுவதற்கு அவர் மனுஷரும் அல்ல, அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல. அவர் தேவன் மாறாதவர். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அது பொய் சொல்லாதுங்க. அதுக்கு காத்திருந்தாலும் அதற்கு காத்திரு. அல்லேலூயா. தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அல்லேலூயா. அந்த தரிசனத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருப்பாரானால் நிச்சயமாக வரும். அதுக்கு காத்திருங்க. எந்த காரியத்திற்காக கர்த்தர் கொடுத்தாரா? உனக்கு பிள்ளை தருவேன்னு சொன்னாரா? நிச்சயமா தருவாருங்க. திருமணமாகி குழந்தை இல்லாம இருந்து உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்காரா? நிச்சயமா. அவர் இயேசு சொன்னார்னா, அல்லேலூயா, உடைய மாமிசத்தின் பிரகாரம் எதையாவது எடுத்துக்கொண்டு இயேசுதான் பேசினார், இயேசுதான் தரிசனம் கொடுத்தார். இல்ல, இயேசு உங்களுக்கு அந்த தரிசனத்தை கொடுத்தாரானால் நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா. பிள்ளை இல்லாதவர்கள், கர்த்தர் உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன் என்றால் நிச்சயமா தருவார். அல்லேலூயா. தரிசனத்தை கொடுத்தாரானால் நிச்சயமா அதை நிறைவேற்றுவார். பாருங்க, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திருங்க. என்ன சொல்றார் பாருங்க, காத்திருக்க பழகி கொள்ளுங்க. இயேசு கிட்ட காத்துருங்க, முறுமுறுப்பு இல்லாம காத்துருங்க. அது நிச்சயமாய் வரும், தாமதிப்பதில்லை, நிறைவேற்றுவார். தரிசனத்தை நிறைவேற்றுகிற தேவன். தகப்பனே மை துதிக்கிறோம், சோத்திரம். கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிறோம், சோத்திரையா. நேற்றும் இன்று மாறாத நல்ல தகப்பனோட பரிசுத்த கரத்துல வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.